நம்ம ரூட் வேர் ஒரு ட்ரீல ஒரு ரூட் இருக்கா, அந்த ரூட் ரொம்ப ஸ்ட்ராங். our director ரொம்ப ஸ்ட்ராங், our choreographer sir ரொம்ப ஸ்ட்ராங், our producer ரொம்ப ஸ்ட்ராங். So our music director, our cameraman, everyone is so strong. And adakku mele the junior artist, the assistant dancers, the assistant directors Kumar, Murugan, ellarume, I mean, they are too strong. My makeup man Prashad, my hairstylist, so they are too much strong, and I'm really really thankful to them, because this movie wouldn't be good if you people are not with us. And thank you all. And in the padatha, in the song Ennamma Kada Vidranga, it is more than my expectation. I have expectation this much, it has come up this much. So let's hope for the best. இந்த படத்துல நான் ஹீரோயினை செலக்ട് ചെയ്യുമ്പോൾ ഞാൻ ഫ്രാൻസിസ് സാറിൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചു എന്താ എന്നെ സെലക്ട് ചെയ്തത്. അപ്പം പറഞ്ഞു അവർ കുറേ ആൾക്കാരെ കണ്ടു, അതിനുശേഷമാണ് സെലക്ട് ചെയ്തതെന്ന്. അപ്പോഴും ഞാൻ വിചാരിച്ചു എനിക്ക് തമിഴൊന്നും അറിയില്ല, പിന്നെ എങ്ങനെയാണ് സെലക്ട് ചെയ്തതെന്ന്. പക്ഷേ ഇവിടെ വന്നപ്പോൾ എനിക്ക് നല്ല രീതിയിൽ തമിഴും പറഞ്ഞു തന്നു, നന്നായി ഡാൻസ് ചെയ്യാനും പഠിപ്പിച്ചു തന്നു. എനിക്ക് ഭയങ്കര വലിയൊരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നത്. താങ്ക് யூ ஆல். இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் நிர்வாகி ராஜேஷ் அவர்கள் வந்து நீங்கள் ஒரு கெஸ்டாக நடிக்கணும்னே அப்படின்னு அவருக்கு நடிக்கணப்பா, படம் பேர் என்னப்பா, என்னம்மா கதை விடுறாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ நெசமாக தான் சொல்கிறியா இல்லை சும்மா தான் சொல்கிறியா, ஒன்றும் புரியலை. நெசமாக தானே என்னம்மா கதை விடுறாங்க. ஆனால் அங்கே போய் டைரக்டர்கிட்ட கேட்கவும் டைரக்டர் பிரான்சிஸ் அவர்கள் இந்த கதையை சுருக்கமாக சொன்னாங்க. ஆனால் அதில் கதை இருந்தது, அது சொன்ன மாதிரி நல்லா தெரிஞ்சாவும் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோ தயாரிப்பாளர் அவர்கள் அருவி அவர்கள் பாம்பேலேருந்து வந்து இந்த படத்தை முடிக்கணும்னு நல்லா முடிச்சு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் என்னென்னா ஏகப்பட்ட டெக்னீஷியன், இசையை நல்லா அமைச்சிருக்காங்க. அக்ஷயா ஆனந்த் டான்ஸு, ஃபைட்டு, ரவி மரியா சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வந்து வில்லாவும் நடிப்பார், காமெடியாகவும் நடிப்பார், எல்லாம் எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமாம், சகலகலா பல்லவன். இப்படி டெக்னீஷியன் அத்தனை பேரும் நன்றாக ஃபைட்லேருந்து எல்லாமே சூப்பர், எதுக்குமே குறையில்லை. இந்த படத்தில் என்னென்னா ஹீரோனி அவங்களெலாம் நன்றாக நடிக்க வச்சுருப்பார். ஏன்னா டைரக்டரை பற்றி தெரியும். ஒரு டைரக்டர் நம்மளை வேலை வாங்க போது அந்த டைரக்டர்கிட்ட என்ன வேலை இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதையும் நல்லாக நடிச்சுப்பாங்க. ஹீரோவும் நல்லா வேலை வாங்கியிருப்பாங்க. அதாவது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு டைரக்டரை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், ஓஹோ விஷயம் இருக்குது, இவர் இப்படி செய்ய சொல்லுவார் அப்படின்னு. நம்மள்கிட்டே வேலை வாங்குறாருன்னா அப்போ அடுத்தவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கிடுவார்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்திருக்கும் டிவி மீடியாவும் ஸ்டில் மீடியாவும், இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் மற்றும் நான் விட்டு போனவங்க விடாதவங்க அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். அடுத்ததாக படத்தில் வில்லனாக நடித்திருக்கும் ரவி மரியா அவர்களை. வழக்கமா ஒரு பாட்டு விஷுவலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹிட் ஆகாது. எந்த பாட்டுனாலும் ஆடியோவா ஹிட் ஆகும், விஷுவலா ஹிட் ஆகாது. இந்த பாட்டு விஷுவலாவும் ஆடியோவும் ஃபர்ஸ்ட் டைமே ஹிட் ஆயிருக்கு. எனக்கு கொஞ்சம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. சினிமாவில் நான் நாட் ஓன்லி ஐம் ஆர்டிஸ்ட், ஐம் ஆல்சோ டைரக்டர். ஸோ இந்த ஒரு பாட்டே இந்த படத்தை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுவாக இப்போ ப்ரொமோ சாங்லாம் வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிற டைம் இப்போ பெரிய பெரிய ஸ்டார்லாம் நடிச்சு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் பண்ணி ஹிட் ஆகிற அந்த டயத்தில் சின்ன சின்ன ஸ்டார்லாம் நாங்கள் நடிச்சு ஒரு சின்ன மியூசிக் டைரக்டர், அதாவது இளையராஜா ஃபேமிலியிலேருந்து வந்த ரவி சார் வந்து மியூசிக் அமைச்சு ஃபர்ஸ்ட் டைமே ஹிட் ஆயிடுச்சு சார். சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வரும்போதே சொன்னார் சாங் ரொம்ப நல்லா இருக்குச்சு என்னுடைய நண்பர். ஸோ இந்த ஒரு பாட்டு தான் இந்த படத்தை எப்படி இருக்குங்கிற நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சான்று. அப்புறம் வந்து தன்னம்பிக்கைக்கு வந்து டிஆர் சொல்லுவாங்க, டி ராஜேந்திர சார் சொல்லுவாங்க,
சினிமாவுக்கு வந்து அழகா இருக்கணும், உயரமா இருக்கணும், சிவப்பா இருக்கணும் அப்படிங்கிற இலக்கணத்தெல்லாம் உடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுல டிஆர் சார் வந்து தன்னம்பிக்கையின் உச்சம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து நான் ஆர்வி சார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் வராது, ஆக்டிங் என்ன தெரியாது, ஃபைட் என்ன தெரியாது. ஆனால் இந்த படத்தை ஆரம்பிச்ச உடனே அவருக்கு மிகுந்த சிரத்தை எடுத்து டான்ஸ் கத்துக்கிட்டாரு, ஃபைட் கத்துக்கிட்டாரு. எல்லாமே வந்து ஒரு இடத்துல கூட ஒரு காம்ப்ளெக்ஸோட நிக்க மாட்டார். ஸ்டார்ட்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட நான்லாம் நடிக்கிறதா அப்படிலாம் நிக்க மாட்டார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க சார் அப்படிம்பார். மாஸ்டர் வந்து 100 தடவை வேலை வாங்கினாலும் முகம் சுலிக்காம பண்ணுவாரு. ஸோ டிஆருக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு தன்னம்பிக்கையான மிஸ்டர் ஆர்வி சார். அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே டென்ஷன்லாம் இருந்தா கூட அந்த டென்ஷன் அப்படி மறைச்சு வச்சுக்கிட்டு டான்ஸ் மாஸ்டர் கொடைக்கானல் சாங் நான் பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ராஜேஷ் சார், பொதுவாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னா வந்து மேனேஜர்ஸ்லாம் வந்து ஒரு அசால்ட்டா வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும், பெரிய ஸ்டார் படம்னா விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க, சின்ன ஸ்டார் படம்னா ஏனோ தானே வேலை பார்ப்பாங்க. இவர் என்ன, ஒரு ரஜினி படத்துக்கு எவ்வளவு, ரஜினி சார் படத்துக்கு பண்ணா எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு சின்சியரா சார் ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஹீரோயின்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். அலிசா சௌத்ரியா சோப்ரா, அலிசா சோப்ரா இருந்தாலும் சரி, சாலுவா இருந்தாலும் சரி, க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அவங்கள வந்து எந்த படத்துலையும் ஹீரோயினா நீங்க பண்ணலாம். ஏன்னா ஒரு ஹீரோயினுக்கான எந்த ஒரு டென்ஷனையும் அவங்க கொடுக்காதவங்க. ஸோ அப்புறம் நம்ம கேமராமேன், இந்த படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வித்தவுட் லைட்ல ஷூட் பண்ண சாங். ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க பார்த்த சாங் வந்து பெருசா லைட் இல்லாம ஷூட் பண்ண ஒரு சாங் நான் நடிச்சிருக்கேன். லைட்டோட அவர் கேமராமேன் பண்ணி படங்களை நீங்க பாருங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு ஒரு இயல்பான கேமராமேன், கதைக்கு ஒரு ஒட்டக்கூடிய ஒரு கேமராமேன் உங்களுக்கு தெரியும். என்னம்மா கதை விடுறாங்க அப்படின்னு நிறைய பேய் படம் பார்த்தாச்சு, அழுத்து போச்சு பேய் படம். சி என்னடா இருக்கிறதாலும் பேய் படம், பேய் இப்படி இருக்குமா, 12 மணிக்கு பகலெல்லாம் பேய் வர ஆரம்பிச்சு. எல்லா படங்களும் இப்போ நைட்டு தான் பேய் வரும், இப்போ பகலெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பேய் படங்களை உடைக்கிற ஒரு பிரேக் பண்ற ஒரு படமா இது இருக்கும். இதுவும் பேய் படம் தான், ஆனால் ஒரு பேய்க்குள்ளும் ஒரு மென்மை இருக்கிறது, பேய்க்குள்ளும் காதல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவிதையான ஒரு கதையை அற்புதமான ஒரு கமர்ஷியல் கலவையில சொல்லியிருக்காரு டைரக்டர் பிரான்சிஸ் சார். பிரான்சிஸ் சார் வந்து இதோ ரொம்ப அவையடக்கமா பேசினாரு. அவர் எப்பயுமே அவர்கிட்ட ஒரு கேரக்டர் நமக்கே பயமா இருக்கும் பழகிறதுக்கு. சரி சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சரி சார் பண்ணிக்கலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க சொன்னா ஓகே சார் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் எடுப்பாரு. ஸோ அந்த கட்ஸ் டைரக்டருக்கு இருக்கணும். இந்த படத்துல நீங்க ஒரு ப்ரொமோஷன் வெளியிடுறோம். இந்த பாட்டில் 35 ஆர்டிஸ்ட்கள் எங்களை சேர்ந்து மூவ்மெண்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அந்த சாங்கை தான் அன்றைக்கி வெளியிடுறோம். இதில் ஈவன் சங்கர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பிரம்ஜி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, வெங்கடேஸ்வர சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இந்த சாங்கை வெளியிடுறோம். இந்த சாங்கை கொண்டு நீங்கள் தான் மக்கள் சேர்க்கணும். ஒரு வாழ்ந்த குடும்பம் இருக்கும், பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தோட பேரில் ஒருத்தர் பேர் சொன்னால் அட்ரஸ் கரெக்டாக கொண்டு விட்டுருவாங்க. சில குடும்பங்கள் வெளியிலே தெரியாது, ஆனால் அந்த வீட்டில் யாராவது ஒரு அழகான பொண்ணு இருப்பாங்க, அந்த வீட்டு அட்ரஸையும் அந்த பொண்ணை வச்சு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போ இந்த அழகான ஒரு எத்தனையோ படைப்பாளிங்க வெற்றி பெற்றவங்கெல்லாம் அந்த வாழ்ந்த குடும்பம் மாதிரி பெரிய பேர் எடுத்திருந்தாலும் இந்த அழகான ஃபேமிலிக்கு ஒரு அழகான பொண்ணா இந்த என்னம்மா கதை ஒரு தலைப்பு எனக்கு படுது. கண்டிப்பாக இதுவும் ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெற்றி படமா, ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா வரும்னு இவ்வளோ பேர் ஆதரவு இருக்கு. நான் அந்த கதையை சொன்ன உடனே எவ்வளோ கதை கேட்டோம், ஆனால் இந்த கதை பிடிச்சிருக்கு, ரொம்ப லைன் நல்லா இருக்குன்னு இவரும் என்னுடைய ஒளிப்பதிவாளர் சிவபாஸ்கரும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து அவர் எங்கள் எல்லாருமே ஒரு அரவணைச்சு, தப்பு பண்ணாலும் கூட அரவணைச்சு எங்களை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணி பண்ணார்.